சோதனைகள், டெம்டேஷன்ஸ் வரும்போது எவ்வளோ காலம் இருக்கும் அது நமக்கு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய மனசுடைய உறுதியை பொறுத்து, கடவுள் நம்ம கொடுக்குற உதவியை பொறுத்து, நம்ம கடவுள்கிட்ட உதவி தேடி போகிறத பொறுத்து தான் இருக்காது. ஆனால் 40 நாள் அப்படிங்கிறது ஏன்? லென்ட் சீசனில் 40 நாட்கள் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷமாக ஆண்டவரை சோதித்து வனாந்தரத்தில் போன காலத்துக்கு ஈக்குவலாக 40 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து 40 நாள் சோதிக்கப்பட்டார். மோசே 40 நாள் வனாந்தரத்தில் இருந்து ஆண்டவர்கிட்ட அமைதியாக இருந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி குடிக்காமல் இருந்து அவர் கடவுள்கிட்ட கட்டளைகளை பெற்றுக் கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில் 40 நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பழக்கமாகவே மாறிடும். உங்கள் மனசை நீங்கள் பண்படுத்துகிறீங்க. ஜெபம் பண்ணுறதுல, பைபிள் வாசிக்கிறதுல, நல்ல விஷயங்களை செய்கிறதுல, ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் பண்ணுறதுல நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அந்த 40 நாள் பழக்கம் அடுத்த 41ஆம் நாள்லேருந்து அப்படியே தொடரணும், அடுத்த வருஷமும் வரணும். அப்படி வரும்போது தான் அந்த 40 நாள் லென்த் சீசனுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் இந்த லென்த் சீசனில் எந்த விஷயத்தை நீங்கள் முக்கியமாக உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க போகிறீங்க, எதை விட போகிறீங்க, அதை கொண்டு வந்துட்டீங்கன்னா அது அடுத்த லென்த் வரைக்கும் வாழ்க்கை முழுசுக்கும் அது உங்களுடைய பழக்கமாக மாறிடணும். அடுத்த லென்ட் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இன்னொரு குறையை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு, அதில் இன்னொரு நிறைவை உள்ளே கொண்டு வரதுக்கு நீங்கள் புதிய பழக்கத்தை உருவாக்கணும். அதனால் லெந்து காலங்கிறது ஒரு பழக்கம். அந்த பழக்கம் ஒவ்வொரு நாள் இருக்கணும். இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணார். ஒருவேளை வனாந்தரத்தில் இருக்கும்போது தான் அவர் அதை கற்றுட்டு இருப்பார்னு நினைக்கிறேன் 40 நாள். வாழ்த்துக்கள்.